ஆண்டோ ஜெரிஷ் இன்றைக்கு தன்னுடைய 13வது பிறந்த நாளை கொண்டாடி மகளும் இவருக்கு இரவில் எல்லா விதமான அருளும் ஆசிரும் நிறைவாக பொழிந்து நல்ல படிப்பையும் நல்ல எதிர்கால வாழ்வையும் கொடுத்து காக்க இந்த திருப்பலியை கொண்டாடுவோம். அந்தோணி சாமி சகாய் செல்வியர்கள் குடும்பத்திற்கு அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் நல்ல உடலுள்ள நலத்தோடு வாழவும் குடும்பத்தில் சமாதானம் அமைதி ஒற்றுமைக்காகவும் மகன் மருமகள் குடும்பத்திற்கு நிறைய ஆசிரியர் கிடைக்கும் நினைத்த காரியம் நிறைவேறும் திருப்பதியை கொண்டாடுவோம். அன்பு மனோகரதாஸ் அவருடைய ஆண்மலை பாட்சிக்காக வேண்டுவோம். புஷ்பராஜ் அவருடைய ஆண்மலை பாட்சி அடைக்கும். அவருடைய துணைவியார் அன்னபிரகாசுக்கு நல்ல உடல்நலம் கிடைக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். அந்தோணிராஜ் அவருடைய ஆண்மலை பாட்சிக்காக திருப்பதியை கொண்டாடுவோம். அமல் பி ராயன் பபியோலா இருதயசாமி ஜாஸ்மின் ராபர்ட் ஜெரி அவருடைய ஆண்மலை இலைப்பாட்சி அடையும். குடும்பத்தில் மறித்த அனைத்து ஆன்மாக்களுடைய இலைப்பாறுதலுக்காகவும் உத்தரிக்க தளத்தில் உள்ள ஆன்மாக்களுடைய இலைப்பாறுதலுக்காகவும் ஜெபிப்போம். செல்லா ரொட்ரிகோ அவருடைய 1ஆம் ஆண்டு நிலைகளாக இன்று அவருடைய ஆன்மனத்தில் இலைப்பாட்சி அடைய ஜெபிப்போம். சேமாதவி உத்தரிய மிக்கேல் அவர்களுடைய 5ஆம் ஆண்டு நிலை நாளில் அவருடைய ஆன்மனத்தில் இலைப்பாட்சி அடைய இந்த திருப்பலியை கொண்டாடுவோம். ஜோ அமிர்தம் அவருடைய ஆன்மனத்தில் இலைப்பாட்சி அடைய திருப்பலியை ஜெபிப்போம். வர்கீஸ் ரியல் எஸ்டேட் அவருடைய தொழில் வளர்ச்சி அடையவும் வர்கீஸ் ராஜ் ஜெயா அவருடைய குடும்ப சமாதானத்திற்காகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் பிள்ளை ஞானம் கல்வி தெய்வத்தில் வளரவும் இழந்த சொத்தை விட்டு தரவும் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் வெற்றி பெறும் இந்த திருப்பலியை ஜெபிப்போம். நசரேத் பீராயம் சேசம்மாள் சேவியரம்மாள் வில்ஃபிரட் பெர்னாண்டஸ் இருதயசாமி ஜென்கின்ஸ் பெர்னாண்டஸ் செலிபிரிட்டா மேரிஸ் வியாட்டினா மேருடைய ஆண்மலை பாடுதலுக்காக வேண்டிக் கொள்வோம். ஞானமுத்து ஜெய்சீலருடைய குடும்பத்திற்கு மூவர் சகலமே நன்றியாகும் குடும்பத்தில் உள்ள அனைவருடைய ஆன்மசன் நலனுக்காகவும் இறை சமாதான ஆசிரியர் கிடைக்க வேண்டும். மைக்கேல் திரேசா குழந்தை வாக்கிய வேண்டியும் செவிலே பணிபுரியும் ஞானசாந்தினா பணிபுரியும் இடத்தில் சிறப்பாக பணிபுரியவும் கொரோனா தொற்று நோய் முழுமையாக அடைந்து உலகங்கள் அனைவரும் பாதுகாக்கப்படவும் ஞான பிரான்சியா கடவுளுக்கு உகந்த குழந்தையாக வளரவும் இவருடைய குடும்பத்தில் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளின் நன்றியாகவும் குடும்பத்தில் மறித்த ராஜா தேசதாஸ் அந்தோணிராஜ் தேவசகாயம் அமல்தாஸ் ஞானமணி ஞான சௌந்தரி சோக்கின் அன்னமாள் இவருடைய ஆண்மலை பாட்சிக்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்கள் நிலைப்பாடுதலுக்காகவும் இந்த திருப்பலியிலே நம்பிக்கையோடு நாம் கொண்டாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள பியார சகோதரிகளே சகோதரர்களே உங்கள் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கத்தையும் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பரிசுத்தமான ஞாயிறு கடன் திருப்பலிக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். பொது காலத்தின் 20வது ஞாயிறு வழிபாட்டை இந்த நாளில் நாம் கொண்டாடக்கூடி வந்திருக்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, கடவுளை சார்ந்த பிள்ளைகளாக நாம் வாழ்கிறோம், வாழ அழைக்கப்படுகிறோம். எல்லா நிலையிலும் கடவுளை மட்டுமே உள்ளத்தில் சுமப்பவர்களாக மட்டுமல்ல, நம் வாழ்வின் வழியாக வார்த்தையின் வழியாக கடவுளை இந்த சமூகத்தில் பிரதிபலித்து வாழ்பவர்களாக நாம் வாழ அழைக்கப்படுகிறோம். அவர்கள்தான் கடவுளின் பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவார்கள். கடவுளின் பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய தந்தை கடவுள் மீது ஆழமான விசுவாசத்தை நம்பிக்கையும் கொண்டு வாழ வேண்டும் என்பதுதான் இந்த நாளில் நமக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான அழைப்பாக அமைந்திருக்கிறது. நற்செய்தி வாசகத்திலே கனானிய பெண்ணினுடைய நம்பிக்கை சோதிக்கப்படுகிறது. அவர் ஆழமான விசுவாசம் கொண்ட பிள்ளையாக தன்னை கடவுளுக்கு முன்பாக நிலைநிறுத்திக் கொள்ளுகிறார். இதை நாம் இன்றைக்கு நம்முடைய வாழ்வின் பாடமாக ஏற்றுக்கொண்டு கடவுள் சார்ந்த காரியங்களை நாம் ஆழமாக விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளாக மட்டுமல்ல, வாழ்ந்து காட்டுகிற பிள்ளைகளாக இந்த சமூகத்திலே வாழ வரம் கேட்டு இந்த திருப்பலியிலே நாம் நம்பிக்கையோடு கொண்டாடுவோம். தகுதியான உள்ளத்தோடு இந்த பலியை ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய பாவங்களுக்காக மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களை நம் இறைவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை அன்பு செய்வோருக்கு கட்புலனாகாத பல்வேறு நன்மைகளை நீரே ஏற்பாடு செய்கின்றீர். எங்கள் இதயங்களில் உமது அன்பின் நிறைவை பொழிவதால் நாங்கள் உம்மை அனைத்திலும் அனைத்திற்கு மேலாகவும் அன்பு செய்து எல்லா வகை மனித எதிர்பார்ப்புகளையும் கடந்த உம் வாக்குறுதிகளை பெற்றுக்கொள்ள செய்தருளும். உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 56, இறைமுத்துக்கள் 1 மேலும் 6 முதல் 7 முடிய. ஆண்டவர் கூறுவது இதுவே: நீதியை நிலைநாட்டுங்கள், நேர்மையை கடைபிடியுங்கள். நான் வழங்கும் விடுதலை அண்மையில் உள்ளது, நான் அளிக்கும் வெற்றி விரைவில் வெளிப்படும். ஆண்டவருக்கு திருப்பணி செய்வதற்கும் அவரது பெயர் மீது அன்பு கூறுவதற்கும் அவர் தம் ஊழியராய் இருப்பதற்கும் தங்களை ஆண்டவரோடு இணைத்து கொண்டு ஓய்வு நாளை தீட்டுப்படுத்தாது கடைபிடித்து தம் உடன்படிக்கையை உறுதியாய் பற்றி கொள்ளும் பிற இன மக்களுக்கு குறித்து ஆண்டவர் கூறுவது: அவர்களை நான் என் திருமலைக்கு அழைத்து வருவேன், இறைவேண்டல் செய்யப்படும் என் இல்லத்தில் அவர்களை மகிழச் செய்வேன். அவர்கள் படைக்கும் எரிபலிகளும் மற்ற பலிகளும் என் பீடத்தின் மேல் ஏற்றுக்கொள்ளப்படும். ஏனெனில் என் இல்லம் மக்களினங்களின் அனைத்துக்கும் உரிய இறை மன்றாட்டின் வீடு என அழைக்கப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 67. நீங்கள் இணைந்து பாட வேண்டிய பல்லவி: கடவுளே, உமது மக்களினத்தார் உம்மை புகழ்ந்து போற்றிடுவர். கடவுளே, உமது மக்களினத்தார் உம்மை புகழ்ந்து போற்றிடுவர். கடவுளே, உமது மக்களினத்தார் உம்மை போற்றி புகழ்ந்திடுவர். கடவுளே, எம் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. உமது திருமுகமொழியை எம் மீது வீசுவீராக. அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும். பிற இனத்தார் அனைவரும் உம் அருள் மீட்பை உணர்ந்து கொள்வர். கடவுளே, உமது மக்களினத்தார் உம்மை புகழ்ந்து போற்றிடுவர். வேற்று நாட்டினர் அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடிடுவாராக. ஏனெனில் நீர் மக்களை நேர்மையுடன் ஆளுகின்றீர், உலகின் நாடுகளை வழிநடத்துகின்றீர். உலகின் நாடுகளை வழிநடத்துகின்றீர். கடவுளே, உமது மக்களினத்தார் உம்மை புகழ்ந்து போற்றிடுவர். கடவுளே, மக்களினத்தார் உம்மை புகழ்வார்களாக. மக்கள் எல்லோரும் உம்மை போற்றுவார்களாக.
கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக. உலகில் கடை எல்லை வரை வாழ்வோர் அவருக்கு அஞ்சுவாராக. கடவுளே உமது மக்களினத்தார் உம்மை புகழ்ந்து போற்றிடுவர். கடவுளே உமது மக்களினத்தார் உம்மை புகழ்ந்து போற்றிடுவர். திருத்துதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை திருவசனங்கள் 13 முதல் 15, மேலும் 29 முதல் 32 முடிய. சகோதர சகோதரிகளே, பிற இனத்தாராகிய உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு திருத்தூதராயிருக்கும் நான் என் பணியை குறித்து பெருமை கொள்கிறேன். இதன் வழியாக என் இனத்தாருள் பொறாமையை தூண்டிவிட்டு அவர்கள் சிலரேனும் மீட்க முடியும் என நம்புகிறேன். யூதர்கள் தள்ளப்பட்ட போதே உலகம் கடவுளோடு ஒப்புரவாகியது என்றால் அவர்கள் அவரால் ஏற்றுக்கொள்ளப்படும் போது எப்படி இருக்கும்? இறந்தோர் உயிர் பெற்று எழுவார் என்று சொல்லலாம் அல்லவா? ஏனெனில் கடவுள் தாம் விடுத்த அழைப்பையும் கொடுத்த அருள்கொடைகளும் திரும்ப பெற்றுக் கொள்வதில்லை. ஒரு காலத்தில் நீங்கள் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தீர்கள். இப்பொழுது அவர்கள் கீழ்ப்படியாமல் இருப்பதால் நீங்கள் கடவுளின் இரக்கத்தை பெற்றுக் கொண்டீர்கள். அதுபோல இக்காலத்தில் நீங்கள் இரக்கத்திற்கு உரியவர்களாய் இருக்கிறீர்கள். அவர்கள் கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள், ஆனால் அவர்களும் விரைவில் இரக்கம் பெற்றுக் கொள்வார்கள். அதன் பொருட்டே இவ்வாறு நடந்திருக்கின்றது. ஏனெனில் அனைவருக்கும் இரக்கம் காட்டுவதற்காகவே கடவுள் அனைவரையும் கீழ்ப்படியாமைக்கு உட்படுத்தினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 21 முதல் 28 முடிய. அக்காலத்தில் இயேசு தீர் சீதோன் ஆகிய பகுதிகளை நோக்கி சென்றார். அவற்றின் எல்லை பகுதியில் வாழ்ந்து வந்த கனானேய பெண் ஒருவர் அவரிடம் வந்து, ஐயா, தாவீதின் மகனை எனக்கு இரங்கும், என் மகள் பேய் பிடித்து கொடுமைக்குள்ளாகி இருக்கிறாள் என்ன கதறினார். ஆனால் இயேசு அவரிடம் ஒரு வார்த்தை கூட மறுமொழியாக சொல்லவில்லை. சீடர்கள் அவரை அணுகி, நமக்கு பின்னால் கத்திக்கொண்டு வருகிறாரே, இவரை அனுப்பிவிடும் என வேண்டினர். அவரோ மறுமொழியாக, இஸ்ரேல் குலத்தாருள் காணாமல் போன ஆடுகளாய் இருப்போரிடமே நான் அனுப்பப்பட்டேன் என்றார். ஆனால் அப்பெண் அவர் முன் வந்து பணிந்து, ஐயா, எனக்கு உதவியருளும் என்றார். அவர் மறுமொழியாக, பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்றார். உடனே அப்பெண், ஆம் ஐயா, ஆனாலும் தங்கள் உரிமையாளரின் மேசையிலிருந்து விழும் சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்றார். இயேசு மறுமொழியாக, அம்மா,
உமது நம்பிக்கை பெரிது, நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும் என்று அவரிடம் கூறினார். அந்நேரம் அவர் மகளின் பிணி நீங்கியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதரிகளே, சகோதரர்களே, மீண்டும் உங்கள் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கத்தை மனமகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுளுடைய அருளும் ஆசீரும் இரக்கமும் வல்லமையும் தொடர்ந்து நம்மோடு இருந்து நம்மை காத்து வழி நடத்தட்டும். நண்புக்குரியவர்களே, இன்றைக்கு வாசிக்க கேட்ட 3 அருள் வாக்குகளுமே நம்முடைய நம்பிக்கையை சோதித்து நம்பிக்கையில் நாம் வளர்ந்தவர்களாக ஜெப வாழ்வில் ஆழமாக ஐக்கியப்படுகிற குடும்பங்களாக இந்த சமூகத்தில் நாம் வாழ அழைக்கப்படுகிறோம். விவிலியம் நமக்கு ஆழமாக எடுத்து சொல்லுகிற செய்தி பேதுரு தன்னுடைய முதல் திருமுகத்திலே முதல் அதிகாரம் 7வது இறைவார்த்தையிலே அருமையாக சொல்லுவார். அழியக்கூடிய பொன் நெருப்பினால் புடமிடப்படுகிறது, அதைவிட விலை உயர்ந்த நம்பிக்கையும் மெய்ப்பிக்கப்படவே நீங்கள் துயருறுகிறீர்கள். நம்புகிறீர்களே, இன்றைக்கு உலகத்துல யதார்த்தத்துல நாம் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு 1 கிராம் தங்கம் 5000 ரூபாயை தாண்டிச்சு. நேற்றைக்கு செய்தி வருகிறது, 1 லட்சம் ரூபாய்க்கு மேல நீங்க தங்கம் வாங்கினீங்கன்னா நீங்க வரி கட்டணும். அதுவும் குறிப்பாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் இந்த தங்கத்தின் மீது இருக்கக்கூடிய மோகம் என்பது அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. எனவேதான் அதனுடைய விலை ஏறும். நீங்க கடையில போய் ஒருத்தரும் தங்கம் வாங்கலன்னு வைங்க, ஒருத்தரும் தங்கம் வாங்கல, தங்கம் வேண்டாயா அப்படின்னு நீங்க ஒரு 2 வருஷத்துக்கு இருந்து பாருங்க, தங்கம் கிலோ 10 ரூபாய்க்கு விற்கக்கூடிய அளவுக்கு வந்துடும். நாம் எதை அதிகமாக நுகர்கிறோமோ அதனுடைய விலை ஏற்றம் அதிகமாகும். இன்றைக்கு பெட்ரோல் இல்லாம மனிதனுடைய வாழ்க்கை நகராது என்கிற சூழல் உருவாகிவிட்டது. விலை ஏற்றத்துக்கு காரணமே நாம. யாரும் அரசாங்கத்தை குறை சொல்லக்கூடாது. பல்பொடி வாங்குறதுக்கு ஸ்கோடா ரேபிட் கார் இன்னைக்கு போகுது. பக்கத்தில் உள்ள கடைக்கு போறதுக்கு புல்லட் தூக்கி போறாங்க. அது சும்மாவா ஓடுது, பெட்ரோல் ஓடுது. என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கை தரம் இன்றைக்கு மாறி போய்விட்டது. எல்லாம் இன்னைக்கு அப்படி போய் இறங்காத்தா நம்மளை 4 பேர் மதிப்பார்கள் என்கிற நிலை இன்றைக்கு உருவாகிவிட்டது. எது அதிகமாக நுகரப்படுகிறதோ, எது இல்லாமல் மக்கள் இருக்க முடியாது என்று நாம் இந்த சமூகத்திற்கு, அரசாங்கத்திற்கு வெளிப்படுத்தி விட்டோமோ அதனுடைய விலை ஏறத்தான் செய்யும். தங்கமும் விலை ஏறுகிறது, பெட்ரோலும் தினமும் விலை ஏறுகிறது. ஏன் நடந்து போனான, சைக்கிள்ல போனான, போகக்கூடிய இடத்துக்கு எல்லா இடத்துக்கும் கார் இருக்கட்டும், புல்லட் இருக்கட்டும், ஆனால் நாம் அதை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதுதான் நம்முடைய வெளிப்பாடு. இதுதான் இன்றைக்கு நமக்கு மதிப்பு மிக்கதாய் தெரிகிறது. பேதுரு இந்த கன்னத்தில் அடித்து நமக்கு சொல்றாரு, அழியக்கூடிய பொன் புடமிடப்படுகிறது, ஆனால் அதை விட மதிப்பு மிக்க, எப்படி பொன்னை விட மதிப்பு மிக்க உங்களுடைய நம்பிக்கை சோதிக்கப்படுவதற்காகவே, நிரூபிக்கப்படுவதற்காகவே, மெய்ப்பிக்கப்படுவதற்காகவே நீங்கள் துயருறுகிறீர்கள். துன்பம், துயரம், சோதனை, வேதனை, இது கடவுளுக்கு முன்பாக என்னுடைய நம்பிக்கையை நான் நிரூபிப்பதற்காக, மெய்ப்பிப்பதற்காக ஒரு சில நேரங்களில் துன்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கப்படுகிறது என்று ஆழமாக நமக்கு எடுத்து சொல்லுவதை பார்க்கிறோம். ஆனால் இந்த துன்பங்கள், துயரங்கள், சோதனைகள், வேதனைகள் வருகிற பொழுது நாம் உடனடியாக கடவுளை பார்க்கிறோம். கடவுளுக்கு கண் இருக்கா, காது இருக்கா? அவன் ஏன் கேட்க மாட்டாரு? விவிலியத்தை நாம் ஆழமாக படித்தோம் என்று சொன்னால், விவிலிய ஞானத்தை நாம் பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால், நாம் என்ன யோசிக்கணும்?
துன்பப்படுகிற பொழுது, துயரப்படுகிற பொழுது, சோதனை வேதனை உழன்று தவிக்கிற பொழுது இறைவார்த்தை சொல்லுகிறது, என் நம்பிக்கை தளர்வுற்றிருக்கிறதா என்று யோசிக்க வேண்டுமே ஒழிய, கடவுளுக்கு கண் இருக்கா, காது இருக்கா, மூக்கு இருக்கா, வாய் இருக்கா, ஏன் என்னுடைய மன்றாட்டை அவர் கேட்க மறுக்கிறார் என்று சொல்லி கடவுளை நாம் குறைபட்டுக் கொள்ளக்கூடாது. என்னுடைய நம்பிக்கை எங்கே தளர்வுற்றிருக்கிறது என்கிற கேள்வியை கேட்க வேண்டும் என்பதுதான் பேதுருவினுடைய வார்த்தையினுடைய அடிப்படையாக அமைந்திருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, திருப்பாடல் 94:9 நாம் வாசித்து பார்க்கிறோம், செவியை பொருத்தியவர் கேளாதிருப்பாரோ, கண்ணை உருவாக்கியவர் காணாதிருப்பார். நமக்கு செவியையும் கண்ணையும் கொடுத்தவர் யாரு? கடவுள். கண்டிப்பாக கேட்பார், கண்டிப்பாக அவர் பார்ப்பார். ஆனால் நாம் எந்த அளவிற்கு நம்பிக்கையோடு அவருடைய வார்த்தையை கேட்கிறோம், அவரை பார்க்கிறோம் என்பதுதான் நமக்கு கொடுக்கப்படக்கூடிய சோதனையாக அமைந்திருக்கிறது. அதுல நாம ஜெயிக்கணும். கடவுளுக்கு முன்பாக சோதனையை நாம் வென்று காட்ட வேண்டும். ஆண்டவர் இயேசுவுக்கு முன்பாக 3 சோதனைகள் வைக்கப்படுகிறது. 3 சோதனையையும் இறைவார்த்தையினுடைய அடிப்படையில் அவர் வெற்றி கொண்டார் அல்லவா? இதுதான் நமக்கு சாட்சி. இன்றைக்கு இந்த உலகத்துல பல பொருட்கள் வழியாக, பல மனிதர்கள் வழியாக, பல சிந்தனைகள் வழியாக இன்றைக்கு சோதனைகள் நமக்கு முன்பாக வைக்கப்படுகிறது. எத்தனை பேர் நம்பிக்கை வைத்து, கடவுள் மீது நம்பிக்கை வைத்து, இறை வார்த்தை மீது நம்பிக்கை வைத்து நாம் அந்த சோதனையை வெற்றி கொள்வோம். சோதனையை சாதனையாக நாம் நம்மில் எத்தனை பேர் இன்றைக்கு மாற்றி காட்டிக் கொண்டிருக்கிறோம்? இதுதான் இன்றைக்கு நாம் கேட்டு பார்க்க வேண்டிய ஒரு கேள்வியாக அமைந்திருக்கிறது. எனவே கடவுள் கேட்பார், கடவுள் காண்பார் என்று சொன்னால், கேட்கக்கூடிய செவிகளை உருவாக்கியவர் அவர், காணக்கூடிய கண்களை கொடுத்தவர் அவர். எனவே அவரிடத்திலே நாம் கேள்வியை கேட்பதை நிறுத்திவிட்டு, என் நம்பிக்கை எங்கே தளர்வுற்றிருக்கிறது என்று நம்மை நாமே சோதித்து பார்ப்பது நலமாக இருக்கும் என்று சொல்லி இன்றைக்கு வாசகங்கள் நமக்கு அழைப்பினை கொடுக்கிறது. இதற்கு மிகச் சிறந்த உதாரணமாக இன்றைக்கு நற்செய்தி வாசகத்திலே வாசிக்க கேட்ட அந்த கனானிய பெண்ணினுடைய நம்பிக்கையை கடவுள் நமக்கு முன்பாக இன்றைக்கு மிகப்பெரிய சாட்சியாக முன்னிறுத்துவதை பார்க்கிறோம். தன்னுடைய மகனை குணப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்கு பின்பாக அவர் சென்று கொண்டே இருக்கிறார், கத்திக்கொண்டே போகிறார். ஆனால் பைபிள் என்ன சொல்லுது? ஆண்டவர் அவருடைய வார்த்தையை கேளாதவர் போல போய்கொண்டே இருக்கிறார். ஆனால் இப்படி போய்கொண்டிருக்கக்கூடிய ஆண்டவர் இயேசு வார்த்தையை சொல்லுகிறார், பிள்ளைகளுடைய உணவை நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல. வெளிப்படையாக பார்த்தோம் என்று சொன்னால், யூதர்கள் பிற இனத்தாரை நாய்களுக்கு ஒப்பிட்டார். அன்புள்ள தாய்மாமனுக்கு அப்படின்னு எழுதுறதுக்கு போல அன்புள்ள நாய்மாமனுக்கு நினைக்கணும்னா என்னங்க சண்டை வந்துடும். நீ யோசிச்சு பாருங்க, கடிதம் எழுதும் அன்புள்ள தாய்மாமனுக்கு அப்படின்னு போட்டு எழுதிட்டு இருக்கும் பொழுது ஏதாவது தப்பு தவறு வந்து அன்புள்ள நாய்மாமனுக்கு எழுதி கடிதம் பேச்சுன்னு வைங்க, நாய் ஒரு பக்கம் நம்ம சொல்லுவோம் நன்றி உள்ளது, நாய் ஒரு பக்கம் நமக்கு நன்றி உள்ள விலங்காக தெரிகிறது. ஆனால் இன்னொரு பக்கம் நம்ம யாரையாவது திட்டணும் அப்படின்னு சொன்னா உடனே இந்த நாய் வரதான் சொல்லுது. என் அன்புக்குரியவர்களே, நாய் நன்றி உள்ளது. நாயிடமிருந்து நிறைய பண்பு நலன்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். நிறைய பண்பு நலன்களை அந்த உயிரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். முதல்ல நன்றி உள்ளது ஏற்கனவே சொல்லியாச்சு, எல்லாருக்கும் தெரியும். இந்த நாயிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு பண்பு என்ன அப்படின்னு சொன்னா விழித்திருத்தல்.
அதுக்கு தெரியும் என்னுடைய பொறுப்பு என்பது இந்த இல்லத்தை பாதுகாப்பது. அதான் நல்லா சாப்பிட்டு போய் தூங்கிட்டு அப்படின்னு சொன்னா வீட்டுக்கு அது பாதுகாப்பு கிடையாது. நான் இப்படி செய்யாது. உண்ட உணவுக்கு நன்றி கடனாக விழித்திருந்து அந்த இல்லத்தை காக்கக்கூடிய ஒரு பண்பு உண்டு. அதே போல நீங்கள் இந்த நாயிடமிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய இன்னொரு பண்பு என்னன்னு சொன்னா, ஒருத்தருக்கு அந்த நாய்க்கு ஒருவரை பிடித்து விட்டதுன்னு சொன்னால் அவர் உயிரே போனாலும் அவரிலிருந்து போகாது. நீங்க எவ்வளவுதான் விரட்டி அடித்தாலும் கூட, எவ்வளவு தூரம் முன்பே விட்டுட்டு வந்தாலும் கூட அந்த நாய் உங்களுக்கு முன்பாக வீட்டில் வந்து நிற்கும். அந்த அளவிற்கு அன்பை ஆழமாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு உயிர். இன்னொன்று இந்த நாயிடம் நாம் பார்க்கிறோம் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க எவ்வளவுதான் அந்த நாயை அடிச்சுட்டு கல்ல கொண்டு எரிஞ்சிட்டு அதை காயப்படுத்திட்டு நீங்க பயந்து கொண்டிருப்பீங்க. ஒருவேளை அந்த பக்கம் போனோம்னா நம்ம கல்ல கொண்டு எரிஞ்சிருக்கிறோம், அடிச்சிருக்கிறோம், அந்த நாயை நம்ம கடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் ஒரு சின்ன பிஸ்கட்டை கொண்டுட்டு நீங்க போங்க, இவன் நம்மளை அடிச்சவன் தானே, இவன் நம்மளை கல்ல கொண்டு எரிஞ்சவன் தானே அப்படின்னு வஞ்சகத்தோடு அந்த நாய் நிச்சயமாக இருக்காது. நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு சிறு துண்டு பிஸ்கட்டை பெற்றுக் கொள்வதற்காக வாலாட்டி கொண்டே அது வரும். நாயினுடைய உள்ளத்தில் எப்பொழுதுமே வஞ்சகம் இருக்காது. என் அன்புக்குரியவர்களே, எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த நாய் யாரை சார்ந்திருக்கிறதோ அந்த சார்ந்திருத்தலில் ஆழமாக இருக்கும். இன்றைக்கு ஆண்டவர் இயேசு இந்த நாய் என்கிற இந்த வார்த்தையை பயன்படுத்துகிற பொழுது அது கொஞ்சம் தர்மசங்கரமான வார்த்தையாக கூட இருந்திருக்கும். ஆனால் நாம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன, அந்த பெண்மணியுடைய வார்த்தை, அந்த பெண்மணி விடல, அங்கதான் அந்த பெண்மணியினுடைய நம்பிக்கை என்பது ஆண்டவரையே மலைத்து போக வைத்தது. மேசையில் இருந்து கீழே விழக்கூடிய அந்த உணவினுடைய சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் சாப்பிடுமே என்று சொல்லுகிற பொழுது, என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்பிக்கையில் அந்த பெண்மணி உயர்ந்து நிற்கிறார். இயேசுடைய பார்வையில அந்த பெண்மணி எவ்வளவோ உயரத்துக்கு போயிட்டார். இங்க கம்பாரிசன் என்ன, யூதர்கள் புறையினத்தவர்கள், இந்த கனானிய பெண் புறையினத்தை சார்ந்தவர். அப்ப யூதர்களிடத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கையை விட இந்த பெண்மணியிடத்தில் 100 மடங்கு 1000 மடங்கு அதிகமாக ஆழமாக நம்பிக்கை இருப்பது என்பதுதான் இயேசுடைய பார்வை. எனவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், அம்மா உன்னுடைய நம்பிக்கை பெரிது, உன்னுடைய நம்பிக்கையின்படி உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு சொன்ன மாத்திரத்திலேயே அந்த பெண்மணியினுடைய மகளின் நோய் நீங்கியதை பார்க்கும். நம்பிக்கை கம்பேர் பண்ணப்படுகிறது. அதைத்தான் இன்றைக்கு 2ஆம் வாசகத்திலே பார்க்கிறோம். பவுலடிகளார் அருமையாக சொல்லுகிறார், யூதர்கள் நம்பிக்கையில் தளவுற்றிருக்கிறார்கள், புறையினத்தவர்கள் நம்பிக்கையில் தங்களை உயர்த்திக் கொள்ளுகிறார்கள். எனவேதான் அங்க பவுலடிகளார் இந்த 2ஆம் வாசகத்திலே ஆழமாக நம்ம பார்க்கிறோம். அவர் சொல்லுகிற பொழுது, இந்த புறையினத்தவருடைய நம்பிக்கையை நாம் உயர்த்தி பேசுகிற பொழுது, ஒருவேளை இவர்கள் மீது பொறாமைப்பட்டு கூட யூதர்கள் நம்பிக்கை கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும். எனவே நான் புறையினத்தாருடைய இந்த நம்பிக்கையை பற்றி பெருமையாக பேசுகிறேன் என்று சொல்லி அவர் நமக்கு ஆழமாக கற்றுக் கொடுப்பதை பார்க்கிறோம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுள் யூதர்களுக்கு மட்டுமல்ல, அவர் புறையினத்தாருக்கும் கடவுள், அவரை நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்ளுகிற எல்லாருக்கும் கடவுள். முதல் வாசகம் அதைத்தான் சொல்லுகிறது. அவர்களை நான் திருமலைக்கு அழைத்து வருவேன், இறை வேண்டல் செய்யட்டும், என் இல்லத்தில் அவர்களை மகிழச் செய்வேன். புறையினத்தாரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற செய்தி. இந்த முதல் வாசகத்தில் அதைத்தான் வாசகம். யாராக இருக்கட்டும்,
நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களா? நம்பிக்கையில் அவர்கள் வளர்கிறார்களா? அவர்கள் கடவுளுக்கு சொந்தமானவர்கள். நான் அவர்களை அழைத்து வருவேன், அவருடைய ஜெபங்களை கேட்பேன், அவர்களை நான் மகிழச் செய்வேன். அவர்கள் வேண்டல் எதுவாக இருந்தாலும் அதை கொடுப்பதன் வழியாக நான் அவர்களை மகிழச் செய்வேன் என்று சொல்லி முதல் வாசகம் சொல்கிறார். எனவே கடவுள் தெளிவாக இருக்கிறார். நாம் அவர் தெளிவாக இருப்பதை உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்ப நம்முடைய நம்பிக்கையிலே நாம் வளர்கிற பொழுது நமக்கு தேவையான அத்துணை காரியங்களையும் கடவுள் கொடுப்பார் என்பது உறுதி. இதுதான் இந்த நாள்ல நாம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு பாடமாக அமைந்திருக்கிறது. பவுலடிகளார் பிற இனத்தார் மீட்பை கண்டு, மீட்படைந்ததை கண்டு, அவர்கள் நம்பிக்கையின் வழியாக மீட்பை பெற்றுக் கொண்டதை கண்டு பொறாமைப்பட்டு அவர்களும் கிறிஸ்துவை ஏற்று மீட்படைய வழிவகை செய்கிறார். ஏன் அப்படின்னு சொன்னால், புற இனத்தவர்கள் கிறிஸ்துவை மெசியாவாக ஏற்றுக்கொண்டார்கள் நம்பிக்கையின் வழியாக. ஆனால் யூதர்கள் இயேசுவை கிறிஸ்துவை மெசியாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அடிப்படையில் அவருடைய உள்ளத்தில் நம்பிக்கை இல்லை. பவுலடிகளார் புறநத்தாரை முன்னிறுத்தி யூதர்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கிறார். அவங்க பொறாமப்படட்டும். நம்ம வீட்டுல சின்ன பிள்ளைகள் சாப்பிடாது. அப்போ அம்மா அந்த சின்ன பிள்ளைகள் சாப்பாட்டை எடுத்து என்ன செய்வாங்க, நீ சாப்பிடல அப்படின்னு சொன்னா நிலாவுக்கு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உடனே என்ன செய்யும், எப்ப நம்ம சாப்பாடு நிலாவுக்கு பெறப்படாது அப்படிங்கிறதுக்காக உடனே அதை வாங்கி சாப்பிடும். இல்ல நான் சாப்பாடு அண்ணனுக்கு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, இல்ல அண்ணனுக்கு கொடுக்க உடனே நானே சாப்பிடுறது அப்படின்னு அந்த குழந்தை சாப்பிடுவதை போல இங்க பவுலடிகளார் நமக்கு ஒரு ஆழமான உதாரணத்தை கொடுப்பதை பார்க்கிறோம். பெற வேண்டிய மீட்பு பிற இனத்தாருக்கு போய்விட்டதே என்று யூத இனத்தார் ஆதங்கம் அடைவர். அதுக்காகத்தான் சொல்றார், புற இனத்தாருடைய நம்பிக்கை குறித்து அவர் ஆழமாக பேசுகிறார். இந்த பேசுகிற இந்த நிலையில யூத மக்கள் புற இனத்தார் மீது ஆதங்கம் கொண்டு, அவர்களுடைய மீட்பின் மீது ஆதங்கம் கொண்டு, நம்முடைய மீட்பு அவர்களுக்கு போய்விட்டதே என்று பொறாமைப்பட்டு தாங்களும் மீட்படைய கிறிஸ்துவை மெசியாவாக ஏற்றுக்கொள்ள கூடும் என்று சொல்லி அவர் நம்பிக்கையோடு இந்த காரியங்களை அவர் செய்வதை பார்க்கிறோம். ரோமியர்களின் திருமுகத்திலே இன்றைக்கு வாசிக்க கேட்ட 2ஆம் வாசகத்திலே 25வது இறைவார்த்தை நமக்கு அருமையாக சொல்லுகிறது. கடவுள் தாம் விடுத்த அழைப்பையும் கொடுத்த அருள் கொடைகளையும் திரும்ப பெற்றுக் கொள்வதில்லை. கொடுத்த அழைப்பையும் கொடுத்த அருள் கொடைகளையும் அவர் திரும்ப ஒரு நாளும் பெற்றுக் கொள்வதில்லை. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, நம்பிக்கையை வளர்த்துக் கொள்ளுங்கள், நம்பிக்கையில் வளருங்கள். அதுதான் ஆழமான ஜெபத்திற்கு இட்டு செல்லும். நாம் யார் மீது அதிகமாக நம்பிக்கை கொண்டிருக்கிறோமோ அவர்களை நாடி தேடி செல்வோம். அவர்களால் தான் இந்த காரியம் முடியும் என்கிற நம்பிக்கையை நாம் வளர்த்துக் கொள்வோம். அதே போலதான் நாம கடவுள் மீது ஆழமான விசுவாசம் கொள்கிற பிள்ளைகளாக, இந்த கனானிய பெண்ணை போல, நாய் என்று நீங்கள் சொன்னாலும் பரவாயில்லை, நாய்க்கு நல்ல பண்புகள் நிறைய இருக்கிறது, அதை நான் எடுத்துக் கொள்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு முன்பாகவே தன்னுடைய நம்பிக்கையில் அவர் வளர்ந்து உயர்ந்து நின்றதை நாம் பார்க்கிறோம். அவருடைய ஜெபம் உடனடியாக கேட்கப்பட்டது. விவிலியம் சொல்லுகிறது, எங்கே 2-3 பேர் என்னுடைய நாமத்தினாலே கூடி நம்பிக்கையோடு ஜெபிப்பார்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருப்பேன், அவருடைய ஜெபங்களை உடனடியாக கேட்பேன் என்று சொல்லுகிறார். அப்ப ஆண்டவருக்கு தேவை நம்பிக்கை என்பதை நாம் ஆழமாக புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், அந்த நம்பிக்கையினுடைய வழியாக, நம்பிக்கையினுடைய வெளிப்பாடாக இந்த சமூகத்திலே வெளிப்படுத்தக்கூடிய எல்லா ஜெபங்களும் நிறைவான பதில் கொடுக்கக்கூடிய ஜெபங்களாகவே அது அமைந்திருக்கிறது என்று சொல்லும். புனித ஜான் மரியம் யானி குருக்களுடைய பாதுகாவலர் மிக அருமையாக சொல்லுவார், கடவுள் உலகை ஆளுகிறார், ஆனால் செபிக்க தெரிந்த மனிதன், நம்பிக்கையோடு செபிக்க தெரிந்த மனிதன் கடவுளையே ஆள முடியும் என்று சொல்கிறார்.
அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு கனானிய பெண் அதைத்தான் செய்து காட்டுகிறார். கடவுள் உலகை ஆளுகிறவராக இருக்கலாம், ஆனால் செபிக்க தெரிந்த மனிதன் அந்த கடவுளையே ஆள முடியும். கடவுளிடமிருந்து எல்லா விதமான அருள்படைகளையும் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த கனானிய பெண் தன்னுடைய நம்பிக்கையின் வழியாக, செபத்தின் வழியாக தனக்கு வேண்டியதை அப்படித்தான் அவர் பெற்றுக்கொள்கிறார் என்பதை பார்க்கிறோம். இயேசு முடியாது என்று சொன்ன அந்த நிலையிலும் கூட, நாய்களுக்கு போடுவது முறையில்லை என்று சொன்ன பொழுதும் கூட, நாய்க்குட்டிகள் மேசையிலிருந்து வரக்கூடிய இந்த சிறு துண்டுகளை சாப்பிடும் என்று சொல்லி தன்னுடைய நம்பிக்கையை வளர்த்துக் கொண்டு ஜெபத்தின் வல்லமையால் அவர் ஆண்டவரிடமிருந்து அந்த அருளை பெறுவதை பார்க்கிறோம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுள் உலகை ஆளட்டும். செபிக்க தெரிந்த மனிதர்கள் கடவுளையே ஆளக்கூடிய வல்லமை அந்த ஜெபத்திற்கும் நம்பிக்கைக்கும் உண்டு. நம்பிக்கை கடவுளை விட மனிதர்களை பெரிய மனிதர்களாக ஆக்குவதில்லை, மாறாக கடவுளை இணங்கச் செய்யக்கூடிய சக்தி அந்த நம்பிக்கை இடத்திலே, அந்த ஜெபத்தின் இடத்திலே ஆழமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்பிக்கையோடு செபிக்கக்கூடிய அந்த ஜெபத்தினுடைய வல்லமையை குறித்து யாக்கோபு மிக அருமையாக அவர் சொல்லுவார். யாக்கோபு புத்தகம் 5ஆம் அதிகாரம் 16 முதல் 18 வரை நாம் வாசித்து பார்க்கிறோம். நேர்மையாளருடைய மன்றாட்டு பயனளிக்கும். நேர்மையாளருடைய மன்றாட்டு நிறைவாக பயனளிக்கும். உதாரணமாக இறைவாக்கினர் எலியாவுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். அவர் நேர்மையாளர், கடவுள் பண்பாளர், கடவுளை மட்டுமே சார்ந்து வாழ்ந்தவர். இந்த நாட்டில் மழை பெய்யக்கூடாது என்று அவர் சொன்னார், பெய்யவில்லை. 3 ஆண்டு 6 மாதம் மழை இல்லாமல் போயிற்று. மீண்டுமாக நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்திலே மன்றாடினார், அங்கே மழை பெய்தது, நாடு வளம் பெற்றது, செழித்து. என் அன்புக்குரியவர்களே, நாம் எந்த அளவிற்கு இறைவன் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோம்? தங்கத்தின் மீது நம்பிக்கை இருக்கட்டும், பணத்தின் மீது நம்பிக்கை இருக்கட்டும், பொருளின் மீது நம்பிக்கை இருக்கட்டும், படிப்பின் மீது நம்பிக்கை இருக்கட்டும், பணத்தின் மீது நம்பிக்கை இருக்கட்டும், பதவியின் மீது நம்பிக்கை இருக்கட்டும், எதுல வேணா நீங்க நம்பிக்கை வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் கடவுள் மீது நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னா இந்த நம்பிக்கையினால ஒண்ணுமே செய்ய முடியாது. இதுலெல்லாம் நம்பிக்கை இல்லாம கடவுள்கிட்ட மட்டும் நீங்க நம்பிக்கை வைத்தீர்கள் என்று சொன்னால், நீங்கள் எதுவெல்லாம் வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களோ அதையெல்லாம் இரட்டிப்பாக கடவுள் கொடுப்பார் என்பது உறுதி. அதைத்தான் இந்த நாள் நமக்கு சிறப்பாக எடுத்து சொல்லக்கூடிய காரியமாக அமைந்திருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுளை குறைபட்டுக் கொள்ளாமல் நம்மை குறைபட்டுக் கொள்வோம், நம்முடைய நம்பிக்கையை குறைபட்டுக் கொள்வோம். நான் எந்த அளவிற்கு நம்பிக்கையிலே தளர்ந்து போயிருக்கிறேன் என்று சொல்லி நாம் யோசித்து பார்ப்போம். ஆண்டவரிடத்தில் எங்களால் இந்த பேயை ஓட்ட முடியவில்லை, இந்த ஜெபத்த செயல்பாட்டை செய்ய முடியவில்லை என்று சொல்லி கனிவோடு வந்து ஆண்டவரிடத்தில் சொல்லுகிற சீடர்களை பார்த்து சொல்லுகிறார், நம்பிக்கை குன்றியவர்களே, நம்பிக்கை குன்றியவர்களே, எத்தனை நாள் நான் உங்களோடு இருக்க முடியும் என்று அவர் கேள்வி கேட்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்பிக்கையினால் மட்டும்தான் கடவுளிடமிருந்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். இயேசுவே, தாவீதின் மகனே, என் மீது இரங்கும் என்று சொன்ன அந்த பத்திமை குருடனை பார்த்து கேட்கிறார், என்னால் முடியும் என்று நீ நம்புகிறாயா? ஆம் ஆண்டவரே, நான் நம்புகிறேன். உடனே அவன் பார்வை பெற்றான். ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்து போயிருக்க மாட்டார். ஆனாலும் பரவாயில்லை, நீர் இப்பொழுது கடவுளிடம் கேட்பதை கடவுள் உங்களுக்கு கொடுப்பார் என்பது என்னுடைய நம்பிக்கையாக இருக்கிறது. எனவே நீ கவலை இல்லை என்று சொல்லி ஆண்டவருக்கு முன்பாக லாசருடைய சகோதரி தன்னுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்தவில்லையா? ஆண்டவர் அந்த சகோதரனை கரம் பிடித்து கல்லறையிலிருந்து வெளியே அழைத்து வந்தார். நம்பிக்கையோடு கூடிய சுபத்தினுடைய வல்லமை இதுதான். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்பிக்கையினால், சுப வல்லமையினால் நாம் கடவுளை ஆளுகிற மனிதர்களாக, கடவுளை இணங்கச் செய்கிற மனிதர்களாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும்.
இந்த உலகத்தில் வாழுகிற மனிதர்களே அல்ல, பொருட்களே அல்ல, இடங்களே அல்ல, பதவி அல்ல, பட்டங்களே அல்ல, மாறாக கடவுளை நாம் நம்புவோம். கடவுளை நம்பி அவரிடத்தில் ஆழமான விசுவாசத்தோடு வேண்டுவோம். அனைத்தையும் அவர் நமக்கு நிறைவாய் சேர்த்து கொடுப்பார். இறுதியாக நிறைவாக ஜெபிக்கிறவர் நிறைவான ஆற்றல் பெற்றவர், குறைவாக ஜெபிக்கிறவர் குறைவான ஆற்றல் பெற்றவர், ஜெபிக்க மறந்தவர் ஆற்றல் அற்றவர் என்பதை நாம் புரிந்து கொண்டு நாம் ஆற்றல் அற்றவர்களா, குறைவாக ஜெபிப்பவர்களா அல்லது நிறைவாக ஜெபிப்பவர்களா என்பதை இந்த நாளில் கடவுளுக்கு முன்பாக இருந்து நாம் அமர்ந்து யோசித்து பார்ப்போம். இந்த ஆற்றல் பெற்ற நிறைவான நம்பிக்கை கொண்ட ஆழமாக ஜெபிக்கக்கூடிய மனிதர்களாக நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி ஆண்டவருக்கு முன்பாக நம்மையே நாம் அர்ப்பணித்துக் கொள்வோம். ஆண்டவரே, இன்றைக்கு நாம் ஆண்டவருக்கு முன்பாக சொல்ல வேண்டிய ஒரே வார்த்தை, ஆண்டவரே எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும். ஆண்டவரே எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும். ஆண்டவரே எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும். ஆமென். நம்பிக்கையோடு ஆழமான விசுவாசத்தோடு ஏறெடுக்கக்கூடிய எல்லா விதமான ஜெபங்களையும் ஆண்டவர் கனிவோடு கண்ணோக்குகிறார் என்கிற நம்பிக்கையில ஆழமான விசுவாச உள்ளத்தோடு நம்முடைய தேவைகளுக்காக ஆண்டவரிடத்திலே இப்பொழுது ஜெபிப்போம். உலகை ஆளும் இறைவா, ஆன்மீக வழியில் இறைமக்களை வழிநடத்தி செல்லும் திருத்தந்தை, ஆயர்கள், அருப்பணியாளர்கள், துறவியர் அனைவருக்கும் உம் அருளை பொழிந்து அவர்கள் ஆற்றும் நற்செய்தி பணிக்கு மிகுதியாக பலன் தந்து வழிநடத்த வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதியின் அரசரே எம் இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் அனைவரும் எடுக்கிற எல்லா முயற்சிகளும் முடிவுகளும் மக்களையும் நாட்டையும் வளர்ச்சியின் பாதையை நோக்கி செயல்படுத்தவும், இரக்கத்தோடு மக்களை ஆளவும் தேவையான அருளை பொழிய வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் ஊற்றே எம் இறைவா, நாட்டில் பரவும் கொரோனா நோயினால் அவதிப்படும் மக்கள் விரைவில் குணமடையவும், சிகிச்சை அளிக்கும் தன்னலமற்ற சேவை புரியும்
மருத்துவர், செவிலியர் மற்றும் சுகாதார பணியாளர்களை நிறைவாய் ஆசீர்வதித்து வழிநடத்திட வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பிக்கையின் நாயகனே இறைவா, இத்திருப்பலியில் பங்கு கொள்ளும் நாங்கள் துன்பமும் வேதனையும் வறுமையும் நோயும் எங்களை நிலைகுலைய வைத்தாலும் கிறிஸ்துவின் உடனிருப்பை உணர்ந்தவர்களாக கிறிஸ்துவின் அழைப்பை ஏற்று துணிவோடு நம்பிக்கையில் நிலைத்து வாழ்ந்திட வரமருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்மோருடைய தனிப்பட்ட கருத்துக்காகவும் மௌனமாக ஜெபிப்போம். எங்களை படைத்து பராமரித்து பாதுகாத்து வருகிறீர்கள் பரம்பொருளே இறைவா. கனானே பெண்ணின் நம்பிக்கையை இன்றைக்கு எங்களுக்கு ஆழமான விசுவாச சத்தியமாக எங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறேன். நன்றி செலுத்துகிறோம். அந்த பெண்மணி உமக்கு முன்பாக நம்பிக்கையில் உயர்ந்து நின்றதை போல ஆண்டவரே, இந்த நாளில் எங்களுடைய விசுவாச குறைபாடுகளை, நம்பிக்கை குறைபாடுகளை நாங்கள் ஆய்ந்தறிந்து அந்த பெண்மணியை போல உமக்கு முன்பாக விசுவாசத்தில் உயர்ந்து நிற்கக்கூடிய, நம்பிக்கையில் உயர்ந்து நிற்கக்கூடிய புறையின மக்களை போல நம்பிக்கையில் வளர்ந்து உம்முடைய அருள் ஆசிரை நிறைவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய சக்தி கொண்ட பிள்ளைகளாக எங்களையே நாங்கள் இந்த நாளில் உருமாற்ற ஆசைப்படுகிறோம். ஆசீர்வதியும் உம்முடைய வல்லமையால் ஆண்டவரே, உம் பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவான விதத்திலே காத்தருளும். இந்த நாட்களிலே இன்னும் ஆழமான விதத்திலே உம்மை நம்பவும், நம்பி உம்மிடத்திலே ஆழமான விதத்திலே ஜெபிக்கவும், அதன் வழியாக எங்கள் எல்லோருக்கும் தேவையான எல்லா அருள் கொடைகளையும் நீர் வாரி வழங்குவீர் என்கிற நம்பிக்கை உள்ளவும், தேவையான அருள் ஆசிரை எங்களுக்கு நிறைவாய் பொழிந்து காப்பீராக. உங்களுடைய ஆற்றலும் வல்லமையும் இரக்கமும் இந்த நாட்களிலே எங்களோடு இருக்கட்டும். இந்த கொரோனா நோய் தொற்றை ஆண்டவரே, எங்கள் நம்பிக்கை நிறைந்த ஜெபத்தின் வழியாக நாங்கள் வெற்றி கொள்ளுகிற நல்ல மனப்பக்குவம் கொண்ட பிள்ளைகளாக நீதாமே எங்களை உயர்த்துவீராக. உம்முடைய ஆசீருக்காய் நன்றி செலுத்துகிற நாங்கள் தொடர்ந்து அதே ஆசீருக்காய் வேண்டி நிற்கிறோம். ஆசீர்வதியும் உம்முடைய வல்லமையால் நிரப்பி காத்தருளும். எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உம்மை பார்த்து கெஞ்சி மன்றாடுகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சகோதர சகோதரிகளை, என்னுடைய உங்களிடமான திருப்பலி இல்லாமல் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாட்சிமிக்க மாற்றங்களை ஏற்படுத்தும் எங்கள் காணிக்கைகளை ஏற்றருளும்.
அதனால் நீ தந்தவற்றை உமக்கு ஒப்புக் கொடுத்து உம்மையை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னிமரியாளிடமிருந்து பிறக்க திருவிழமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே வானக தூதன் முதன்மை வானக தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது ஆட்சியை புகழ்ந்து அக்களித்து ஆர்ப்பரித்து பாடுவதாவது: படைகளின் கடவுளமாண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளது. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவுருந்து அருளிய கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மீது ஆண்டனி சாமி ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் கீழ் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும்
இந்த நாளில் நாங்கள் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிற எல்லாரையும், எங்கள் குடும்பங்களிலே இறந்து போன ஒவ்வொருவரையும், இந்த சமூகத்தில் இறந்து யாராலும் நினைவுறப்படாத ஒவ்வொரு ஆன்மாவையும், உத்தரிக்க தலத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆன்மாக்களையும் ஆண்டவரே நீர் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், என் பாதுகாவலர் புனித சவேரியார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் சொல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடுறோம், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தனுமை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென். உன்னோடு கைகோர்த்து நான் செல்ல
திருமண ஓலைகள். பாளையங்கோட்டை பங்கு அண்ணா நகரில் இருக்கும் தந்தை ராயப்பன், தாய் ஞான செல்வம் இவர்களின் மகன் குழந்தை சேசுராஜுக்கும், சேவியர் காலனி பங்கு சேவியர் காலனியில் இருக்கும் தந்தை தாசன் ராஜன், தாய் மரியன் ரோஸ்லின் சகாயராணி இவர்களின் மகள் ஆரோக்கிய ரிஸ்லினுக்கும் திருமணம் செய்ய இது 3வது ஓலை. பாளையங்கோட்டை பங்கு அருள்நகரில் இருக்கும் தந்தை மைக்கேல் ராஜ், தாய் ஆரோக்கிய மேரி இவர்களின் மகள் நியூட்ரி மேக்சினுக்கும், திருச்சி மறைமாவட்டம் உய்யக்கொண்டான் திருமலை பங்கு வாசன்வேலியில் இருக்கும் தந்தை இருதயராய், தாய் புளோரா மேரி இவர்களின் மகன் வில்லியம் சகாயராஜுக்கும் திருமணம் செய்ய இது 2வது ஓலை. பாளையங்கோட்டை பங்கு ஆரோக்கியநாதபுரத்தில் இருக்கும் தந்தை ராஜகோபால், தாய் ஜூலியட் இவர்களின் மகன் புஷ்ப வினோத்துக்கும், சென்னை உயர்மறை மாவட்டம் போரூர் பங்கு போரூரில் இருக்கும் தந்தை அந்தோணிராஜ், தாய் சாந்தா இவர்களின் மகள் ஆரோக்கிய மேரிக்கும் திருமணம் செய்ய இது 3வது ஓலை. பாளையங்கோட்டை பங்கு எம்கேவி நகரில் இருக்கும் தந்தை அந்தோணி, தாய் அந்தோணி அம்மாள் இவர்களின் மகன் ஆண்டனி ஜார்ஜுக்கும், திருநெல்வேலி டவுன் பங்கு வெள்ளானபுரத்தில் இருக்கும் தந்தை பரமசிவன், தாய் ராமலட்சுமி இவர்களின் மகள் தங்க பாக்கியத்திற்கும் திருமணம் செய்ய இது 3வது ஓலை. பாளையங்கோட்டை பங்கு பாளையங்கோட்டை இருக்கும் தந்தை ஜோசப், தாய் ஆக்னஸ் டெய்சி இவர்களின் மகன் ஹென்றி ஆரோக்கிய ராஜாவுக்கும், திண்டுக்கல் மறை மாவட்டம் சென்ட் ஜோசப் பேராலய பங்கு திண்டுக்கல் இருக்கும் தந்தை பிரிட்டோ லூர்துராஜ், தாய் சபரியம்மாள் பிரிஸ்கா இவர்களின் மகள் ஜேம்ஸ் அற்புத பிரீதாவுக்கும் திருமணம் செய்ய இது 3வது ஓலை. பாளையங்கோட்டை பங்கு எம்கே நகரில் இருக்கும் தந்தை கமலதாசன், தாய் விஜயகலா இவர்களின் மகள் செல்வ லலிதாவுக்கும், மதுரை உயர்மறை மாவட்டம் அருப்புக்கோட்டை பங்கு எம்எஸ் நகரில் இருக்கும் தந்தை பால்ராஜ், தாய் தேவ பாக்கியம் இவர்களின் மகன் அருள்ராஜுக்கும் திருமணம் செய்ய இது 2வது ஓலை. பாளையங்கோட்டை பங்கு ஆரோக்கியநாதபுரத்தில் இருக்கும் தந்தை இருதயசாமி, தாய் லூர்து மேரி இவர்களின் மகன் சுரேஷ் பாண்டியனுக்கும், சேரன் மகாதேவி பங்கு வாணியன் குளத்தில் இருக்கும் தந்தை சோமு, தாய் அந்தோணி அம்மாள் இவர்களின் மகள் சுதாவுக்கும் திருமணம் செய்ய இது 3வது ஓலை. பாளையங்கோட்டை பங்கு எம்கே நகரில் இருக்கும் தந்தை மரிய ஜார்ஜ், தாய் பெர்க்மான்ஸ் இவர்களின் மகன் ஆண்டனி மைக்கேல் யூதாவுக்கும், பண்டாரக்குளம் பங்கு பண்டாரக்குளத்தில் இருக்கும் தந்தை இருதயராஜ், தாய் இருதய ராஜம்மாள் இவர்களின் மகள் ஆரோக்கிய செல்வராணிக்கும் திருமணம் செய்ய இது 3வது ஓலை. பாளையங்கோட்டை பங்கு பாளையங்கோட்டில் இருக்கும் தந்தை விஜயகுமார், தாய் எலிசபெத் ஜெயந்தி இவர்களின் மகள் ஜூடி வினிதா மெஜலுக்கும், கோட்டார் மறை மாவட்டம் கார்மேல் நகர் பங்கு ராமன் புதூரில் இருக்கும் தந்தை ஜெகநாதன், தாய் மலர்விழி இவர்களின் மகன் ராஜா ராமுக்கும் திருமணம் செய்ய இது 3வது ஓலை. பாளையங்கோட்டை பங்கு பாளையங்கோட்டில் இருக்கும் தந்தை அருள் காலின்ஸ் பிளாசிட், தாய் ஆரோக்கிய மேரி இவர்களின் மகன் ஆண்டனி ஜோஸ் செலஸ்டினுக்கும், ஈபி காலனி பங்கு மகராஜ நகரில் இருக்கும் தந்தை வள்ளுவன், தாய் ஆரோக்கிய மேரி இவர்களின் மகள் அமலோற்பத்துக்கும் திருமணம் செய்ய இது 3வது ஓலை. பாளையங்கோட்டை பங்கு பாளையங்கோட்டில் இருக்கும் தந்தை அந்தோணி, தாய் ராஜம்மாள் இவர்களின் மகள் அமலாவுக்கும், சேரன் மகாதேவி பங்கு பிராஞ்சேரியில் இருக்கும் தந்தை இருதயமணி, தாய் ஜெயமேரி இவர்களின் மகன் வினோத்துக்கும் திருமணம் செய்ய இது 2வது ஓலை. பாளையங்கோட்டை பங்கு பாளையங்கோட்டில் இருக்கும் தந்தை பஸ்தியன் ஜூட் பெர்னாண்டோ, தாய் ஏதன்ஸ் பெர்னாண்டோ இவர்களின் மகன் அன்டன் தாமஸ் ஆல்ஃபிரடுக்கும், தூத்துக்குடி மறைமாவட்டம் உவரி பங்கு உவரியில் இருக்கும் தந்தை பிளாசு, தாய் அரசி இவர்களின் மகள் அன்டோ செல்வ பிரியங்காவுக்கும் திருமணம் செய்ய இது 1வது ஓலை. இத்திருமணங்களில் ஏதாவது விக்கிரங்களை அறிந்தவர்கள் பங்கு தந்தைக்கு தெரியப்படுத்தவும். அன்புக்குரியவர்களே, உங்கள் எல்லாருக்கும் மீண்டும் இனி வணக்கங்களை வாழ்த்துக்களை மனமகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோரும் நலமாக இருப்பீர்கள் என்கிற நம்பிக்கை உண்டு. உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலே மன்றாடிக் கொள்ளுகிறோம். தொடர்ந்து நீங்கள் சமூக இடைவெளியை கடைபிடியுங்கள், கரங்களை அடிக்கடி சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், வெளியே செல்லுகிற பொழுது முகக்கவசத்தை அணிந்து கொள்ளுங்கள். இது நமக்கும் நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கும் இந்த வைரஸ் தொற்று பரவாமல் இருப்பதற்கான ஒரு நலமான காரியமாக அமைந்திருக்கும். அன்புக்குரியவர்களே,
இந்த நாட்களிலே ஒவ்வொரு நாளும் நாம் நம்முடைய யூடியூப் சேனலில் திருப்பலியை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் அதன் வழியாக கண்டு திருப்பலியிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். நன்றி செலுத்துகிறோம். ஒருவேளை திருப்பலியில் பங்கெடுக்க வேண்டும், நேரடியாக பங்கெடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறவர்கள், ரொம்ப வயதானவர்களை தவிர்த்து நம்முடைய பங்கு, பேராலய பங்கு புனித மிக்கேல் அதிதூதர் ஆலயத்தில் திங்கட்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமைகளில் மாலை 7 மணிக்கு திருப்பலி நடைபெறும். எனவே திருப்பலியில் பங்கெடுக்க ஆர்வம் கொண்டவர்கள் அங்கே வந்து திருப்பலியிலே பங்கெடுக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உமது இரக்கத்தின் இருந்து எங்களுக்கு முழுமையான நலம் தரும் மருந்தாய் செயல்பட உம்மை வேண்டுகிறோம். அதனால் நாங்கள் இவ்வுலகில் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்திருந்து விண்ணகத்தில் அவருடன் தோழமை கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் சிறப்பாசிரியர் அனைவரும் தலைவணங்கி மன்றாடுவோம். ஆண்டவர் உங்களுக்கு ஆசி வழங்கி உங்களை காப்பாராக. ஆண்டவர் தமது திருமுகத்தை உங்கள் மேல் ஒளிரச் செய்து உங்களுக்கு இரக்கம் காட்டுவாராக. ஆண்டவர் தமது திருமுகத்தை உங்கள் பக்கம் திருப்பி உங்களுக்கு தம் அமைதியை அருள்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மனுகராணி, ஐயகராணி, மண்ணிலே புனித மகளே. மனுகராணி, ஐயகராணி, மண்ணிலே புனித மகளே. விண்ணொளி தாரகை காயனே, தன்னொளி தேத்தியே மாறனே. பாவமேதும் இல்லாதீரை பாவிகளின் செல்வரான் பாதுகாத்து ஆளுவாயினே. மனோகராணி, ஐயகராணி, மண்ணிலே புனித மகளே. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதியும் தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.